மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் செய்வது சரிதானா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மேற்குவங்க மாநிலம் தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த விவகாரம் நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கு. மேற்கு வங்கத்தில் படிக்கக்கூடிய மருத்துவ மாணவிகளிடையும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவின் மருத்துவ பணியாளர்களுக்கு எதிரான வன்முறையை கண்காணிக்கக்கூடிய எங்களின் VAHCW இயக்கம் இன்செக்யூரிட்டி இன்சைட் அமைப்புடன் நடத்திய ஆய்வில் 2020ஆம் ஆண்டு 225 தாக்குதல்களும் 2021ஆம் ஆண்டு 110 தாக்குதல்களும் மருத்துவ பணியாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவத்துறையில அடிமட்ட பணியாளர்களில் இருந்து ஜூனியர் மருத்துவர்கள் வரை பலரும் இந்த தாக்குதலுக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மருத்துவ பணியாளர்கள் மீது தாக்குதல் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில மறுபுறம் மருத்துவ மாணவர்களுடைய தற்கொலையும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்தியாவில இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ மாணவர்களுக்கிடையே ஆன்லைன் வாயிலாக தேசிய மருத்துவ ஆணையம் எடுத்த சர்வேயில கடந்த 12 மாதங்களில் 16.2 விழுக்காடு பேர் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 25 விழுக்காடு இளங்கலை மாணவர்களும் 15 விழுக்காடு முதுகலை மாணவர்களும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த அறிக்கை சொல்லுது. சென்னை மருத்துவக் கல்லூரியில் இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறையில் படித்து வந்த மருது பாண்டியன் என்ற 30 வயதான மருத்துவர் தனது அறையில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. இறப்பதற்கு முன்னதாக தொடர்ந்து 18 மணி நேரம் அவர் மருத்துவ பணி பார்த்ததாக சொல்லப்பட்டது. கடும் பணிச்சுமையின் காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு மருத்துவ சங்கங்கள் குற்றம் சுமத்தினாங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் முதுகலை படித்து வந்த 27 வயதான மருத்துவ மாணவி ஒருவர் தன்னுடைய அறையில தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு காரணமாக தனது பேராசிரியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் 2 மருத்துவர்கள் மனதளவில் தன்னை காயப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதெல்லாம் சில உதாரணங்கள் தான். சுற்றுச்சூழல் படிக்கக்கூடிய இடம், நிதிச்சுமை, ராக்கிங், தனிமை, வழிகாட்டுனருடைய செயல்பாடு, கல்லூரி மற்றும் நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள், விடுதி பணிச்சூழலில் ஏற்படக்கூடிய அழுத்தம், குடும்ப அழுத்தம், துன்புறுத்தல்கள், இது எல்லாமே இதற்கு காரணங்களாக சொல்லப்படுது. அதனால கொல்கத்தா பெண் மருத்துவர் கொடூரமாக கொல்லப்பட்டதால் மருத்துவர்கள் ஆவேசம் அடைவதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது. முழுமையான நேர்மையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவ பணியாளர்கள் குறிப்பாக பெண் பணியாளர்களை பாதுகாக்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை வைத்து மருத்துவர்கள் சனிக்கிழமை காலை 6 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இங்கதான் சற்று நெருடல் ஏற்படுது. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தை ஒரு சமூக விரோதி அரங்கேற்றிருக்கிறான். இது தொடர்பாக CBI விசாரணையும் தொடங்கியிருக்கு. இந்நிலையில மருத்துவர்கள் 24 மணி நேரம் வேலைநிறுத்தம் செய்வது என்பது அப்பாவி மக்களுடைய உடல் நலத்துடன் விளையாடக்கூடிய பிரச்சனையாகவே பார்க்கப்படும். ஏன்னா மருத்துவ சேவை அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான சேவை. இந்த நேரத்தில் ஒரு அமைச்சருக்கோ அல்லது MLAவுக்கோ சின்ன உடல்நிலை சரியில்லை, சின்ன அளவில் அப்படின்னா கூட அவர் ஒரு புறநோயாளியாகவே கருதப்படக்கூடிய நிலையில் மருத்துவர்கள் அவர்களை கவனிக்காமல் விட்டு விடுவார்களா அப்படிங்கிறதான் கேள்வி. மருத்துவர்களுடைய கோரிக்கை நியாயமானதே, அதில் சந்தேகம் கிடையாது. அதுக்காக அவர்கள் நாடு தழுவிய அளவில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமானால் கருப்பு சின்னம் அல்லது கருப்பு உடை அணிந்து பணியில் கலந்து கொள்ளலாம். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். முறை எதுவாயினும் கேள்வி ஒன்றுதானே. அதை விட்டு 24 மணி நேரம் மருத்துவ சேவையை நிறுத்துவதால் தான் தங்கள் எதிர்ப்பு பதிவு செய்யப்படும் அப்படின்னு மருத்துவர்கள் நினைப்பது ஏற்புடையது கிடையாது. மருத்துவர்களுடைய அளப்பரிய சேவையால் தான் நாட்டில் ஏராளமான உயிர்கள் காக்கப்பட்டது. நாட்டில் மனிதனின் ஆயுள் கூடுவதற்கு காரணமானவர்கள் மருத்துவர்கள் தான். ஆசிரியர் பணி, காவல்துறை பணி போன்ற மருத்துவ பணியும் மக்களை வழிபடுத்தக்கூடிய சீரிய பணியாகும். ஒரு சில மருத்துவர்கள் இருக்காங்க, தங்களுக்கு பிடிக்காதவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்க மறுப்பது, தங்கள் ஈகோவை காட்டிக்கொள்ள நோயாளிகளிடம் விளையாடுவது அப்படின்னு இருப்பவர்கள் ஒரு சிலர் தான். அவங்க மருத்துவத்துறையில் கலை போன்றவர்கள். ஆனால் ஒரு சில கலைகளை தவிர மருத்துவர்கள் உயிர் காக்கும் பணியாளர்களாக தான் செயல்பட்டு வராங்க. அதனால் வேலை நிறுத்தம் என்பதெல்லாம் அவர்கள் வழிமுறையாக இருந்தால் பாதிக்கப்படுவது மருத்துவத்துறையின் கௌரவமும் மனிதர்களுடைய நலனும் தான் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது.
அதே நேரத்தில் அரசும் உடனடியாக மருத்துவர்களை பாதுகாக்கும், மருத்துவ மாணவர்களுடைய தற்கொலைகளை தடுக்கவும் சட்டங்களை இயற்றி உரிய பாதுகாப்பு வழிமுறைகளையும் ஏற்படுத்தி தர முன்வரணும்.